வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கான டுட்டோரியலுடைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் 7 வகையான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதில் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேம்லேயே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணுறது, ஸோ 2 வேரியபிளை வந்து நாம் கம்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 பசங்க எடுத்துக்கோங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணுறோம் உயரத்தை அடிப்படையில். ஸோ ஒருத்தர் வந்து ஹைட்டாக இருக்காரு, இன்னொருத்தர் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்கன்னா ஸோ அது வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பையன் வந்து ஹைட்டாக இருக்கான், ரெண்டாவது பையன் கொஞ்சம் குள்ளமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் வச்சு இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸையும் வேல்யூஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எப்பவும் எந்த மாதிரியான ஆன்சர் கிடைக்குன்னா ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ஓகேங்களா? நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்று ட்ரூன்னு ஆன்சர் கிடைக்கும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு 2 விதமாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற டாபிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஆப்ரேட்டர்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம டபுள் ஈக்குவல் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஈக்குவல், அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். அடுத்து லெஸ் தென். ஸோ லெஸ் தென்க்கு வந்து ஆங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், கிரேட்டர் தெனுக்கு ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட் அண்டு ஒரு ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட்டும் ஒரு ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 6 ஆப்ரேட்டரும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அப்படிங்கும் பொழுது இப்போ 2 வேல்யூ எடுத்துக்கோங்க. 2 வேல்யூவும் சேமாக இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கும்னா ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதுவே ரெண்டுமே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் வந்து 15 அப்படின்னு ஆன்சர் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பியில் வந்து 10 அப்படின்னு நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நாம் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏங்கிற வேரியபிளையும் பிங்கிற வேரியபிளையும் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏன் ஃபால்ஸ்னால் ஏங்கிற வேல்யூ வந்து 15, பிங்கிற வேல்யூ 10. ஓகேங்களா? ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ. அப்போ 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது 2ம் ஈக்குவலான்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபால்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நான் பியோட வேல்யூ 15 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 15, பியோடைய வேல்யூ 15. இப்போ நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற 2 வேரியபிளோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா சேம், ஒரே வேல்யூ. அதனால நமக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்னா 2 வேரியபிள் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? 2 வேரியபிள் செக் பண்ணும்போது 2மே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 2மே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ். அப்படி இது வந்து அப்படியே ஆப்போசிட், ஈக்குவல் டுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து இந்த நாட் ஈக்குவல். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 15 இருக்குது, பி ஈக்குவல் டு நான் 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 10. இப்போ நான் வந்து இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி. இப்போ நாம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஏவோட வேல்யூவும் டிஃப்ரெண்ட், பியோட வேல்யூவும் டிஃப்ரெண்ட். இதுவே ஏ அண்ட் பி வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ரெண்டாவது ஆப்ரேட்டர். மூணாவது லெஸ் தென். ஸோ லெஸ் தென் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் 2 வேரியபிளை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது. அதாவது கம்மியாக இருக்குது லெஸ் தென் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 15 இருக்குது, பியோட வேல்யூ 20 அப்படின்னு நான் இருக்குது. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 20. இப்போ நான் இந்த இடத்துல லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏங்கிறது சின்ன வேல்யூ அண்டு பிங்கிறது பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஏவோட வேல்யூ 15, ஓகேங்களா, பியோட வேல்யூ 20. ஸோ இது 2ஐயும் கம்பேர் பண்ணும்பொழுது 15 அப்படிங்கிறது சின்ன வேல்யூ, 20 அப்படிங்கிறது பெரிய வேல்யூ. ஓகேங்களா?
இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 24 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 24 வந்து பெரிய வேல்யூவாக இருக்குது 20 விட. ஓகேங்களா, அதனால் நமக்கு வந்து இது ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். அடுத்தது கிரேட்டர் தென். இப்போ வந்து லெஸ் தென்க்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ ஏங்கிறது பெரிய வேல்யூவாக இருக்கணும், பிங்கிறது சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஏல வந்து 24 இருக்குது, பியில் 20 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். விச் மீன்ஸ் ஏனுடைய வேல்யூ பியை விட பெருசு, அதாவது 24 இஸ் கிரேட்டர் தென் 20. ஓகேங்களா, இது வந்து இது கிரேட்டர் தென் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்ப்போம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஸோ இந்த லெஸ் தென்ல என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணமோ அந்த ஆப்ரேஷனும் நடக்கும். அண்ட் இந்த ஈக்குவல் டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ரேஷனும் சேர்ந்து வரும். ஓகேங்களா, இப்போ வந்து ஏல வந்து 15 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பியில் 20 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இது ரன் பண்ணால் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 15 இஸ் லெஸ் தென் 20. இதுவே ரெண்டு வேல்யூ நான் சேமாக கொடுத்துருக்கேன், ரெண்டுமே 20 அப்படின்னாலும் எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னா நாம் வந்து லெஸ் தென் ஆப்ரேஷன் மட்டும் பண்ண போகிறதில்ல, கூடவே நாம் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேஷன் சேர்த்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், பியில் வந்து 15 ஸ்டோர் பண்ணுறேன், ஏல வந்து 20. இப்போ நம்ம ரன் பண்ணும்பொழுது நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். விச் மீன்ஸ் 20 இஸ் கிரேட்டர் தென் 15. இதுவே நம்ம சேம் ஒரே வேல்யூ வச்சுருந்தாலும் நமக்கு ட்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து கிரேட்டர் தென் அப்படிங்கிற ஆப்ரேஷனும் பண்ண போகிறோம் அண்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேஷனும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஓவர்வியூ சொல்லணும்னு பார்த்தா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் அல்லது வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.